இங்க அமர்ந்திருக்க அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் தலைப்பு புகழுக்குரியவரை புகழ்ந்து மனம் பெறுவோம். உலகத்தில் உள்ள எல்லா மூலை முடுக்குகளிலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித வாழ்வையும் சிறப்பையும் கவிநடையும் உரைநடையிலும் நினைவு கூறும் மாதம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் ஆகும். பள்ளிக்கூடங்கள் முதல் பல்கலைக்கழகம் வரை, குடிசை முதல் கோபுரம் வரை, உலகில் உள்ள எல்லா அறைகளிலும் நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழை பேசப்பட்டு கொண்டு வருகின்றன. இதற்கு காரணம் அதன் பொறுப்பை இறைவன் ஏற்றிருக்கிறான். ஒரு முறை வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்து, என் இறைவனும் உங்களுடைய இறைவனான அல்லாஹ் உங்களது புகழை எவ்வாறு உயர்த்தியுள்ளார் என்று தெரியுமான்னு கேட்டார். நான் அல்லாஹ்வை நன்கறிந்தவன் என்றேன். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், என் பெயரை கூறும் போதெல்லாம் உங்களது பெயரும் சேர்த்து கூறப்படுகின்றது என்று இறைவன் கூறினான். கத்தத்தாராக அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் நபி அவர்களின் புகழை அல்லாஹ் உயர்த்தியுள்ளான். உரை நிகழ்த்துபவராக இருக்கட்டும், அத்தியாத்து ஓதுபவராக இருக்கட்டும், தொழுகையாளியாக இருக்கட்டும், அல்லாஹ்வை வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதர் அவர்கள் என்று நான் உறுதிமொழிகிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கூறினார்கள். நபியே, நிச்சயமாக நீங்கள் நற்குணம் உடையவர்கள். நபியே, உங்களை உலகத்திற்கு ஒரு அருளாக தவிர வேறு எதற்கும் நான் அனுப்பவில்லை. இது இறைவன் புகழ் வார்த்தைகள் ஆகும். இது போன்ற பல புகழ் வார்த்தைகள் குர்ஆனில் உள்ளது. எப்போதும் கண்மணி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ்படுவர்களாக திகழ வேண்டும் என்பதற்காக அதுவரையும் அரபு உலகில் யாருக்கும் சூட்டப்படாத பெயரை அல்லாஹ் நபிக்கு சூட்டினான். கண்மணி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயருக்கு அர்த்தம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் மீண்டும் மீண்டும் புகழப்படுபவர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபித்தோழர்கள் சிலர் அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களின் வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருந்தனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சஹாபாக்களிடம் நெருங்கிய பொழுது அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டார். சஹாபா சிலர் கூறினார்கள், ஆச்சரியமாக இருக்கிறது, அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கலீலாகவும் தேர்ந்தெடுத்தான். வேறொரு சஹாபி சொன்னார், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் அல்லாஹ் உரையாடியதை விட ஆச்சரியம் வேறு என்ன உள்ளது என கேட்டார். அதற்கு இன்னொரு சஹாபி சொன்னார், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனமாகவும் ருஹூகாகவும் இருக்கிறார்கள். மற்றொரு சஹாபி சொன்னார், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தனது பிரதிநிதியாக தேர்வு செய்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவுக்கு சலாம் சொல்லி, உங்களுடைய பேச்சையும் ஆச்சரியப்படுதலையும் கேட்டேன். நிச்சயமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ்வின் கலீல் என்றீர்கள். நபி மூசா அவர்கள் அல்லாஹ்வுடன் உரையாடினீர்கள் என்றீர்கள், அதுவும் அப்படியே. நபி ஈசா அல்லாஹ்வின் வசனமாக ருஹூகாம் என்றீர்கள், அதுவும் அப்படியே. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடன் பிரதிநிதியா தேர்ந்தெடுத்து என்றீர்கள், அதுவும் அவ்வாறுதான். பெருமைக்காக கூறவில்லை, நான் அல்லாஹ்வின் ஹபீப். மறுமையில் நம்து எனும் புகழ்மிகு கொடியை நானே சுமத்தேன், இதையும் பெருமையாக கூறவில்லை. நானே முதலாக பரிந்துரை செய்வேன், பரிந்துரை ஏற்கப்படுவதிலும் நானே முதலாவதாக இருப்பேன், இதையும் பெருமையாக கூறவில்லை. சுவனத்தின் சுவன முதலாவதாக நானே அசைப்பேன். அல்லாஹ் எனக்காக சுவன வாசலை திறந்து தருவான். என் ஏழை முஸ்லிம்கள் சுவனத்தில் நுழைவார், இதையும் பெருமையாக கூறவில்லை. முந்தியவர்களையும் பிந்தியவர்களையும் நானே கண்ணியமிட்டவேன், இதையும் பெருமையாக கூறவில்லை. இதை கேட்டிருந்த சஹாபாக்கள் அவர்கள் திருவாயை மலர்ந்தார்கள். இப்படி இறைவனிடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்துக்குரிய புகழ்பாட்டு கொண்டிருப்பதற்காக வேண்டிய முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயர் இறைவனால் சூட்டப்பட்டு நமது உயிரில் மேலான கண்மணி முகமது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கவிநடையிலும் உரைநடையிலும் அவர்களின் பிறந்த மாதமான ரபியுல் அவ்வலின் நாம் புகழ் பாடி மகிழ்ந்து வருகிறோம். ஆனால் நமது நபிநேசம் வார்த்தைகளோடு நின்று விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்வதுதான் உண்மையான பயன். அவர்களின் வழிமுறையை நமது வாழ்வில் கொண்டு வருவதில் தான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மை பேசினார்கள், நாம் உண்மை பேசுவோம். அவர்கள் இரக்கம் காட்டினார்கள், நாம் இரக்கம் காட்டுவோம். அவர்கள் மன்னித்தார்கள், நாம் மன்னிக்க கற்றுப்போம்.
அவர்கள் ஏழைகளிலும் எளியோர்களிலும் நேசித்தார்கள். நாம் அவர்களுக்கு உதவுவோம். அவர்கள் அண்டை வீட்டாரை மதித்தார்கள், நாம் மதிப்போம். அவர்கள் தொழுகையை பாதுகாத்தார்கள், நாம் தொழுகையை பாதுகாப்போம். புகழுக்குரியவையை புகழ்வோம், அவரது வழியில் நடப்போம், அவரது நேசத்தை பெற்று மனம் பெறுவோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.